Hi, hello, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? First time என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு துவையல் தான் பார்க்க போகிறோம். சட்னின்னு சொல்லலாம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொள்ளு எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக புளி இந்த அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 பல் பூண்டு, கடுகு தாளிக்கிறதுக்கு, 2 தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம், தேங்காய் இந்த அளவு போதும், காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, சீரகம், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல கொள்ளு எடுத்து வறுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொள்ளு வறுக்க போகிறோம். இந்த கடாயில் கொள்ளை போட்டுருங்க. நல்லா மெரூன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். வறுபட்ட ஸ்மெல்லு வந்துடும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு இப்போ இதுலேயே நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறலாம். அடுத்ததாக தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சது கொஞ்சம் போல் போதும், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் சீரகமும் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வதங்கும். இப்போ இதெல்லாம் போட்ட வாட்டி அப்புறமேட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் பூண்டு 2 போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் வேணால் பூண்டுக்கு பதிலாக இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்த புளியை அதில் சேர்த்துருங்க. வாங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, மசிஞ்சிருச்சு தக்காளி வெங்காயமெல்லாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு கொள்ளு சேர்த்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கொள்ளு இதில் போட்டுடலாம். முதல்ல இதைத்தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்த கொள்ளை நம்ம அரைச்சாச்சு. இனி வதக்கி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புளி, தேங்காய், சீரகம் இதெல்லாம் இதில் சேர்த்துருங்க. இதையும் 1-2மா நம்ம அரைச்சிக்கலாம். இதோடைய கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, ஜீரகம் போட்டுருங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சதை வச்சுருக்கிற அந்த கொள்ளு துவையலில் ஊற்றிடலாம். அருமையான கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ரசத்தோடு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.